வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை கிரேவியாகவும் செய்யலாம், இந்த மாதிரி ட்ரையாகவும் செய்யலாம். உங்கள் விருப்பம் போல் செஞ்சுக்கோங்க. 1 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்து வைக்கணும். 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். கல்லுப்பு சேர்த்து பிசைஞ்சு வைக்கிறதால சிக்கன் நல்லா மிருதுவாயிரும். வானலியில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நம்ம போடக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கும். 8 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. இது 1/4 கிலோ அளவு. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட் இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 4 தக்காளியை போட்டுக்கலாம். இது 200 கிராம் அளவு. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி அதிகமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள். இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். அளவான தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 2 இன்ச்சு நீளத்துக்கு 1 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, சின்னதாக 1 ஜாதிப்பூ, 1 நட்சத்திர சோம்பு, 5 ஏலக்காய், 8 கிராம்பு, 1 பெரிய ஏலக்காய். பெரிய ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. குறைஞ்ச தீயில் ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். அதிகப்படியான தீயில் வறுத்தா கறியேறும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியை போட்டு பேன் சூட்லேயே ஒரு 10 செகண்ட் வறுத்தா மட்டும் போதும். லேசாக சூடானாலே போதும், எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 10-12 நிமிஷம் சிக்கனை வேக விட்டுருந்தோம். சிக்கன் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். மசாலாவை போட்டு ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா பெரட்டி விடணும். மசாலாவை சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே சமயம் உப்பும் சரிபார்த்து போட்டுக்கோங்க. மணக்க அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.